ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன விஷ்ணு வின்யாசம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஸ்ரீ விஷ்ணு, நயனா இவங்க ரெண்டு பேருமே லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யடுநாத் மாருதிராவ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூலிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ மூட நம்பிக்கையில் ரொம்ப மூழ்கி போனவர். படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆனால் அதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. எதேர்ச்சியாக இந்த ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு ஷாக் ஆயிருது, என்னடா ஃபர்ஸ்ட் மீட்ல இப்படி கேக்குறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி லவ் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. அந்த விஷயத்தினாலதான் ஹீரோயினுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிற விஷயமும் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ அது என்ன விஷயம், அதுக்கப்புறம் ஹீரோ அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு, ஓகே சொன்னாரா, அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்ததா அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது வந்து இந்த படம் வந்து ஒரு காமெடி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால காமெடி நிறைய இடத்துல இருக்குது. பட் சில காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ஸ்ரீ விஷ்ணு வந்து டோட்டல் படத்தையும் மொத்தமா தாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஹீரோயினும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்றாங்க, அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடி அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓடிடும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப லெங்தா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நமக்கு ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிடும் இப்படிதான் முடிக்க போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வளவளன்னு எடுத்து வச்சிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இருக்காது இந்த படத்துல. ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் ஸ்டோரி லைனும் இருக்குது. இந்த நிறைய இடங்கள்ல காமெடி பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறாங்க, பட் நமக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. இந்த மியூசிக் அண்ட் பிஜிஎமும் ஒரு பெரிய மைனஸ் தான் இந்த படத்துக்கு. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை தவிர இந்த படத்துல வேற எந்த பாசிட்டிவ்ஸுமே தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்னு அவைலபிள் தான் இருக்குது. இன்கேஸ் பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.